ஹாய் கைஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம், ஹீரோயினை அந்த அசிஸ்ட் இன்னொரு உலகத்துக்குள்ளே அந்த பப்புள்குள்ளே தள்ளி விட்டுருப்பாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அந்த இடம் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும், புதுசாகவும் இருக்கும். அங்கே ஒரு ஆளை பார்த்துருப்பாங்க. அவன் தான் தன்னோட லவ்வராக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணு ஹே இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, வா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போயிடுவா. அச்சச்சோ இவன் இல்லையோ அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்திருப்பா. சரி வா நம்மளும் உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போவாங்க. இது ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான். அவங்க உள்ளே போகும்போது அங்கே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோயினோட ட்ரெஸ்ஸுமே ஒரு மாதிரி பிங்க் கலரில் சூப்பராக இருக்கும். அங்கே சுற்றியுமே செரி பிளாசம் இருக்கிறனால அந்த இடத்தோட அட்மாஸ்பியரே ஒரு மாதிரி செம்ம ஃபீலாக இருக்கும். 2 பேரும் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே உள்ளே போகிறாங்க. அப்படி அவங்க போகும்போது அங்கே ஒரு லூசு பையன் மாதிரி ஒருத்தன் டான்ஸ் ஆடிக்கிட்டு ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவான். இவங்களுக்கோ பயம், ஐயையோ இவன் தான் அந்த பாய் ஃப்ரெண்டாக இருப்பானோ அப்படிங்கிறத பயந்துட்டு இவனை எப்படியாச்சும் அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும் ஜாமி அப்படிங்கிற மாதிரி கண்டுக்காமல் அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இவங்க 2 பேர் இப்படி ஒரு இடத்தையா பார்த்துட்டு வரும்போது அந்த சைட் பார்த்தா ஒரு காம்படிஷனுக்காக டிக்கெட் எல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் கரெக்டாக ஹீரோயினோட பேக்கெட்குள்ளே அதுக்கான டிக்கெட் 2 இருக்கும். இவங்க அதை எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் ஒரு காம்படிஷனுக்காக வந்திருப்பாங்க இல்லையா. அந்த ஸ்போர்ட்ஸோட நேம் பார்த்திங்கன்னா கும்டோ. இது ஒரு கொரியன் நாட்டோட கேம் தான். அங்கே போன உடனே ஆடிட்டோரியமில் ஒரு பயங்கரமான சவுண்டு, சரியான க்ரௌடாக இருக்கும். கீழே 2 பேத்துக்கு நடுவில் தான் மேட்சே நடக்கும். அதில் ஒருத்தன் ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வின் பண்ணுறான். வின் பண்ணிவிட்டு அவனோட ஹெல்மெட்டை ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுவான். ஹெல்மெட் அப்படியே கலட்டும் போது சுற்றி இருந்த கேர்ள்ஸ் எல்லாம் அவனோட பேரை சொல்லி யூனோன்னு பயங்கரமாக கத்துவாங்க. ஆடிட்டோரியமே அதிர்ந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் தான் அவன் திரும்பி கரெக்டாக ஹீரோயின் கிட்ட ஒரு லுக்கு விடுறான். ஹீரோயினுமே அவனை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவனை தான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பாங்க. இப்படி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விடாமல் ஃப்ரீஸ் மூமெண்ட் மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. சடனாக ஒரு நோட்டிஃபிகேஷன் பாப்பப் வரும், நீங்கள் உங்கள் செகண்ட் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டீங்கன்னு. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா இவனை தான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பாங்க. இவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். தலங்கள் புரியாமல் அப்படியே அவனையவே பார்த்துட்ருப்பாங்க. இந்த செகண்ட் லவர் பையன் இருக்க இல்லையா, அவனோட பேர் தான் யோனோ. இந்த கும்டோ கேமை பார்த்து ஹீரோயினுக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் நம்மளும் இந்த ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற 2 கேர்ள்ஸ் கேட்பாங்க, நீங்கள் யோனோனால தானே இதில் சேர்றீங்க அப்படின்னு கேட்டால், இல்லையே ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நாங்கள் அதனால தான் சேர்ந்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற கெஃபேல ஒர்க் பண்ணுற கேர்ள்ஸ்லேருந்து இந்த காலேஜில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா கேர்ள்ஸுக்குமே ஒரு பெரிய பிக் க்ரஷ் இந்த பையன் மேலே இருக்குது. பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் ஸ்மார்ட்டாகவும் இருப்பானா, அவனை மாதிரி பையன்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ரொம்ப ஹைப் பண்ணுவாங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்குள்ள ஒரு ஃபீலிங், இவ்வளோ பாப்புலராக இருக்க ஒருத்தன் என்ன லவ் பண்ணுவானான்னு யோசிக்க அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு பட்டர்ஃப்ளை ஃபீலிங் தான். ஒரு வழியாக 2 பேருமே கும்டோ கிளாஸ் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட் டே கிளாஸுக்கு போகும்போது அங்கே டியூட்டரை பார்த்தா ஒரே ஷாக்கு. இது யாருன்னு தெரியுமா? ஸ்டார்டிங்கில் ஹீரோ கூட இருந்தாலே ஒரு பொண்ணு, ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரெஷர்லேருந்து யாராவது வந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கூட உங்களை கைட் பண்ண வைப்பேன். பேசிக்ஸ்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீச் பண்ணுவாங்க. யாராவது வாலண்டியராக வரீங்களா, கை தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு க்யூட் மூமெண்ட்டு. ஒரு சின்ன குருவி பிளாசம் ட்ரீலேருந்து ஒரு சின்ன லீஃப் எடுத்துகிட்டே அந்த ரூம்குள்ளே மேலே உட்காரும். அதை பார்த்து மெஸ்மரைஸ் ஆன ஹீரோயின் அப்படியே அதை பார்த்து கையை நீட்ட உடனே எல்லோரும் என்ன நினச்சிப்பாங்க, இவங்க வாலண்டியராக வராங்கன்னு சொல்லிட்டு இன்க்ளூடிங் ஹீரோனோட ஃப்ரெண்டு முதற்கொண்டு அவங்கள பிடிச்சி தள்ளிவிட அவங்களும் போய் அங்கே முன்னாடி நின்றுவாங்க. இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஹால்லேருந்து யார் தெரியுமா வருவா? யூனோ தான் வருவான். அவன் அவங்களுக்கு அதுக்கான ஸ்டிக் ஒன்று இருக்கும். இதை எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு சொல்லி கொடுப்பான். அதுக்கப்புறமா ஒரு சின்ன ட்ரையல் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஷாட்டே பார்த்திங்கன்னா ஹெட் ஷாட்டு தான். ஸோ கரெக்டாக ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அவனோட தலையவே டார்கெட் பண்ணுவாங்க. இவன் உண்மையாலுமே ஃப்ரெஷரா இல்லை ஆல்ரெடி இதெல்லாம் விளையாண்டுருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் இல்லை இது ஏதோ ஃப்ளூக்கில் தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு ரவுண்டு ட்ரை பண்ணுறாங்க. அப்போவுமே ஹீரோயின் ரொம்ப ஃபோக்கஸாக
தான் வந்து கரெக்ட் டைமிங்கில் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட் பாயிண்டில் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அப்போ எல்லாத்துக்குமே டபுள் ஷாக்கு தான். யூனோ கூட இம்ப்ரெஸ் ஆயிடுவான். பரவாயில்லையே நல்லா விளையாடுறீங்கன்னு சொல்லி இன்னைக்கு ரொம்ப சூப்பராக பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்டான ஸ்மைலை கொடுத்துட்டு போக, அதுக்கப்புறமா எல்லாரும் அங்கே நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு யூனோ கிளம்புறான். அவனோட பின்னாடியே ஹீரோயினும் போயிட்டு எங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, லஞ்சான்னு கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னு அவனும் சொல்கிறான். அதுக்கு அப்போ நம்ம 2 பேரும் தனியாக போய் சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி வெக்கப்பட்டுட்டே கேட்க, அதுக்கு அவன் இல்லை எனக்கு இன்னும் ஒன்று அந்த லெவலுக்கெல்லாம் தெரியாது, ஸோ நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவான். ஆப்போசிட்டில் பார்த்தா அந்த டியூட்டர் பொண்ணு, அதுதான் ஹீரோவோட ஃப்ரெண்டு. அவள் வந்து எங்கடா போல லஞ்சுக்கா, சரிவா நம்ம 2 போய் சேர்ந்து போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இழுத்துட்டு போயிடுவா. இதை பார்த்த ஹீரோயினுக்கு என்ன இவன் எப்போ பார்த்தாலும் என்னோட ரூட்லேயே குறுக்க வரா, சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் கரெக்டாக இந்த ப்ரோக்ராம் அசிஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அவங்க கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, யூனோ வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டா இல்லையா, அவனுக்கும் எனக்கும் செட் ஆகுமா இல்லையா, இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்க. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்வானா, யூனோ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆவான், ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும். இல்லை இதெல்லாம் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீ வேறு ஏதாவது சூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மிச்சம் மீதி இருக்கிற 900 பப்பிள்ஸை வந்து காட்டுறாங்க. ஆனாலும் அவளுக்கு இந்த சொய் மேலே தான் அதிக ஆசையே. மறுபடியும் பேசாமல் சொய்யவே எனக்கு கொடுத்துருங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அவனை விடவே மாட்டியா, அதுதான் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிருச்சுல்ல, நீ வேற ஏதாவது சூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயின் தெரியாத பேய்க்கு தெரிஞ்ச பேயே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுலேயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கே போயிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் ஹீரோயின் ஆஃபீஸில் அந்த மசாஜ் பண்ணுற சோஃபாவில் உட்காந்துட்டே தூங்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோ பாவம் ரொம்ப டயர்டாக இருக்கா போல், சரி நல்லா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை வந்துட்டு ஆஃப் பண்ணுவார். அப்போ இன்னொருத்த வந்து ஆஃபீஸ்லலாம் லைட் ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆன் பண்ணி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு காஃபி போட்டு குடிச்சிட்டு இருப்பான். அப்புறமா ஹீரோயினுக்கு வந்துட்டு டைரக்ட் கிட்ட இருந்து கால் வருது, நீ கொஞ்சம் உள்ளவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளும் இப்போ என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் என்னாச்சு எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இந்த மாதிரி மிஸ் யூன் கிட்ட இருந்து எனக்கு ஒரு கால் வந்துருந்துச்சுன்னு சொல்லும் போதே இவங்களுக்கு பயம். ஐயையோ இப்போ என்னத்தை கொண்டு வந்து தொலைச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ப்ராஜெக்ட் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு குவைட் பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு டைரக்டர் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, கொஞ்சம் வேலையை வந்து சீக்கிரம் முடிக்க சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஸ்மூத்தாக பேசி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட வராங்க. வரும்போது பார்த்தா அவங்களுக்கு பிடிச்ச நிறைய ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து 2 பேரும் நல்லா வயிறார சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி நீ உன்னோட 20th ஏஜுக்கு மறுபடியும் போனால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டால், அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுன்னு தெரியுமா, நான்லாம் அஜால் குஜால் பண்ணிட்டு ஜாலியாக இருந்திருப்பேன் அப்படிங்க. அடப்போடி, நானாக இருந்தானா என்ன பண்ணுவேன் தெரியுமா, இப்போ இருக்கிற இந்த மெச்சூரிட்டிலாம் யூஸ் பண்ணி அப்போ என்னோடய ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு பொத்தி பொத்தி பாதுகாத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொன்ன உடனே இவங்களுக்கு இவங்களோட எக்ஸ் ஞாபகம் வந்துடுது. ச்சே, என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு மேஜிக் மூமெண்ட்னா அதுதான், அதுவும் அவங்க கூட தான், அதெல்லாம் இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஹீரோயின் மறுபடியுமே விஆர்க்குள்ளே வராங்க. இங்கே வந்தால் கரெக்டாக கிளாஸ் நடந்துகிட்ருக்கோம். இந்த யூனோ மட்டும் தனியாக ஒரு சீட்டில் உட்காந்துருப்பான். இதை பார்த்த ஹீரோயின் சும்மா விடுவாங்களாம், உடனே அவன் பக்கத்தில் போய் உட்காந்துடுறாங்களே. ஆனாலும் அவன் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இருப்பான். இவங்க வந்து உட்காந்துருக்காங்க, ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு நான் தண்ணி பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க போவான். இவங்க விட்டுருவாங்களாம். போட்டிருந்த கோட்டெல்லாம் கழட்டிட்டு சும்மா சீனை போட, அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் கண்டுக்காமல் இருப்பான். இப்படியே இருந்தால் மட்டும் விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் இந்த பெண்ணை தூக்கி போடுறது, புக்கை இழுக்கிறது, இந்த மாதிரிலாம் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணி அவனோட அட்டென்ஷன் எப்படியா சீக் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்க ஒன்றும் வேகலை. மறுபடியும் அவங்களோட முடியை வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லி அவனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க, ஓம் பருப்பு இங்கே வேகாதுடா கண்ணா அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபஸ்ட்டு உன் தலையை கட்டிட்டு கிளாஸை கவனிக்க விடுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அசிங்கப்படுத்திடுறான். உடனே ஹீரோயினுக்கு மூஞ்செல்லாம் வாடி போயிடுது. கிளாஸ் முடிச்சுட்டு ஹீரோ வெளியே கிளம்பி போகலான்னு போகிறப்ப ஹீரோயின் பின்னாடியே போய் நானும் வரேன்னு சொல்லிட்டு போக, அப்புறம் தான் தெரியுது அவனுமே வந்து அந்த கும்டோ கிளாஸுக்கு தான் வந்திருப்பான். அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கே வந்து நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோயின் சும்மா இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த ஸ்டிக்கெல்லாம் தொட்டு பார்த்துட்ருப்பா. சரி சும்மா இருக்கிறதுக்கு இவளுக்கு இந்த ப்ராக்டிஸ் அதை சொல்லி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சரி வான்னு கூப்பிட்டுட்டு போய் அங்கே இருக்கிற
யூனிஃபார்மை எடுத்து அவன் போட்டு விடுவான். அப்படி அவன் போட்டு விடும்போது அவளை பக்கத்தில் இப்படியே புல் பண்ணி இழுக்க கொஞ்சம் க்ளோஸாக வந்ததுமே இவங்களுக்குள்ள ஒரு மாதிரி புல்லரிக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே பட்டர்ஃப்ளையாக ஓடிட்டு இருக்கேன். இவன் வந்து ஆடாமல் அசையாமல் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி கட்டி விட்டுட்டு இருப்பான். அப்புறம் என்ன, சரி ஓகே ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பையனுக்கு மூச்சு வாங்க வாங்க வேர்த்து கொட்டி நிற்கிறான். ஆனால் இங்கே ஹீரோயின் எதுவும் தெரியாத குட்டி பாப்பா மாதிரி நின்றுட்டுருக்கேன். அப்போ கரெக்டாக இந்த யூனோவோட ஃப்ரெண்டு வரான். என்னடா ஆச்சுன்னு கேட்டால் அப்புறம் தாங்க தெரியுது, ஹீரோயின் யூனோவை போட்டு புரட்டி எடுத்திருப்பாங்க. அதுலேயே அவன் டயர்டாகிட்டுப்பான். அதுக்கப்புறம் என்ன, நான் ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் இருக்கிற எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து அங்கே இருக்கிற சரக்கு அப்படியே அலேக்கா எடுத்து மிக்ஸ் பண்ணி அவள் ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுப்பாங்க. இதை பார்த்த எல்லாருமே, இதெல்லாம் நீ எங்கே கற்றுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க, எல்லாமே எங்கேருந்து, இன்டர்நெட்டில் தான். இப்போ இன்டர்நெட்டில் இல்லாதது ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டாக யூனோவும் வந்துடுவான். வந்தவன் டைரெக்டாக போய் அவன் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துருவான். அவங்க 2 பேரும் அப்படியே மாற்றி மாற்றி பேசிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு, என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் இவ கூடவே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மூஞ்ச காட்டுவாங்க. இப்படியே எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த யூனோ மட்டும் சும்மா இல்லாமல் வெளித்தோற்றத்தை பார்த்து யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி பேசுவான். அதுக்கேற்ற மாதிரியே பக்கத்தில் இருந்த ஒருத்தி, ஆமாம் ஆமாம் இவளுக்கு தான் என்னமோ எல்லாம் தெரிகிற மாதிரி சீனை போட்டால் இவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி டீஸ் பண்ணுவாங்க. இவங்களும் உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க. ஏண்டா நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன், ஏன்டா இப்படிலாம் கோர்த்து விட்டுட்டு தெரியுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் அட இல்லை சும்மா ஜென்ரலாக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சு விட்டுறான். ஆனாலுமே ஹீரோயின் விடுற மாதிரி இல்லை. உடனே எழுந்து போய் அவனோட கிளாஸில் கொஞ்சம் ட்ரிங்கை ஊற்றிட்டு, நான் உன் கூட ஃப்ரெண்டுக்கும் மேலே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி போல்டாக சொல்லுவாங்க. உடனே யூனோ என்ன பண்ணுவானா, ஹீரோயினை இங்கே வாயேன் கொஞ்சம் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, நம்ம இன்னும் ப்ராப்பரான ஃப்ரெண்ட்ஸே இல்லை, அதுக்குள்ளே எப்படி நீ ஃப்ரெண்டுக்கும் மேலேன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்ருவாப்புல. அதுக்கப்புறமா எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனாலும் இந்த ஹீரோயின் வந்துட்டு இவன் பின்னாடியே போவாங்க. அவனும் ஒரு 2 டைம் திரும்பி பார்ப்பான். அதுக்கப்புறம் அவனே வெயிட் பண்ணிட்டு, இப்படி நீ என் பின்னாடியே வரதை பார்த்தா நீ எதையோ திருடிட்டு போக தான் வர மாதிரி இருக்குது, இதுக்கு பேசாமல் நீ என் கூடயே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஒட்டுக்கா பேசிட்டு நடந்து வந்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி உனக்கும் ஃப்ரெண்டுக்கும் நடுவில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், இல்லை புரியல எனக்கு நீ என்ன கேட்குறேன்னு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை எப்போவுமே 2 பேரும் சேர்ந்தே தான் இருக்கீங்க, சேர்ந்தே தான் சுற்றுறீங்க, அதுதான் 2 பேர்த்துக்கும் நடுவில் ஏதாவது ரிலேஷன்ஷிப், இந்த அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனால் இங்கே இந்த யூனோ பதில் சொல்கிறக்குள்ள கரெக்டாக மழை வந்துடுது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டக்குன்னு அவங்களோட கோட்டை கழட்டி அதை கொடையாக யூஸ் பண்ணி இந்த யூனோவை கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. அப்போது ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருது. ஐயோடா போச்சுடா, இன்னைக்கு லைப்ரரி கூட போக முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க, பக்கத்தில் தான் இந்த லாண்ட்ரி ரூமும் இருக்குது. சரி வா அங்கே போய் ட்ரை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ யூனோ சொல்கிறான், நீயும் போய் உன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் போகல, எனக்கு உன் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்ல, அதுக்கு இவன் சிரிச்சுக்கிட்டே, உன்னை மாதிரி ஒருத்திய லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை, எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ சடனாக திடீர்னு என்னவோ இந்த ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்களோட பாஸ்ட் எக்ஸ் ஞாபகம் வந்துடுது. அப்படியே யோசித்தபடியே சைலண்ட்டாக உட்காந்துருவாங்க. அதை பார்த்த இந்த யூனோ மெதுவாக அவள் பக்கத்தில் வரான். அவளை பார்த்து ஒரு மாதிரி க்ளோஸாக வந்து உட்கார்றான். அப்படியே அவளோட ஹேரை டச் பண்ணிவிட்டு, ரொம்ப ட்ரையாக இருக்குது, கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ அப்போவே கேட்ட தெரியுமா என் ஃப்ரெண்டை பற்றி, அதெல்லாம் எதுவும் கிடையாது, நீ எல்லாம் எதுவும் தப்பாக நினச்சிட்டு இருக்காத அப்படின்னு ஒரு ஹிண்ட்டையும் கொடுத்துட்டு, அப்படியே பக்கத்தில் இந்த டவலை எடுத்து கொடுத்து, நீ நல்லா ட்ரை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அங்கே கட் பண்ணால் ரியல் வேர்ல்டில் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஆஃபீஸில் அமைதியாக லேப்டாப் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்க்ரீனில் யூனோவோட ஃபோட்டோ ஃப்ளாஷ் ஆகுது. அது மட்டும் வந்தால் பரவாயில்லையே, அடுத்த செகண்டே அவங்களோட எக்ஸோட ஃபோட்டோவும் அதில் காமிக்கும். அதை பார்த்த உடனே அவங்களுக்கு கோவம் வந்து லேப்டாப்பை உடனே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்புறமா மெட்ரோவில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது டைம் பாஸ்க்கு மொபைல் எடுத்து பார்த்தா சஜஷனில் இவனோட எக்ஸோட ப்ரொஃபைல் வந்து நிற்கும். அதை இக்னோர் பண்ண முடியாமல் ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்க்க அங்கே அவங்களோட என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கும். செல்லம் தங்கம் நீ தான் என் உயிர், இந்த மாதிரிலாம் கேப்ஷன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்களோட பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துடுது. முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்ப இப்படி தான் இவன் வந்துட்டு இவங்களோட ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருப்பான்.
அதில் அவன் மட்டும் நல்லா ஸ்மார்ட்டாக இருந்திருப்பான். ஹீரோயின் கொஞ்சம் டல்லாக நல்லாவே இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ கூட அவங்க கேட்டிருப்பாங்க, ஏன்டா இந்த ஃபோட்டோ போய் போட்ட, நீ மட்டும்தான் நல்லா இருக்கேன், நான் பாரு எப்படி இருக்கேன்னு அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போ என்ன இதை டிலீட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருப்பான். இவங்களும் சரி போய் தொல்லை விடு, அதான் போட்டுட்டல அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பாங்க. திடீர்னு ரியாலிட்டிக்கு வந்து சி நம்ம ஏன் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அவனோட ஐடியை ஸ்ட்ரைட்டாக பிளாக் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு போய் சேரும்போது ஹீரோயின் இன்னுமே அப்செட்டாக தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஏதோ சங்கட்டமாக ஒரு மாதிரி சேடாகவே இருப்பாங்க. சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. ஆனாலும் தூக்கம் வரல. இதுக்கு மேலே முடியாது, இப்படியே இருந்தது சரியாகாதுன்னு யோசிச்சுட்டு டக்குன்னு விஆருக்குள்ளே போயிடுறாங்க. லைப்ரரியில் யூனோ ஒரு சைடு உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்க, ஆப்போசிட் சைடு ஹீரோயினும் உட்காந்து புக் படிக்கிற மாதிரியே அப்படியே அவனை சைட் அடிச்சிட்டு இருப்பாங்க. அதை யூனோ நோட் பண்ணிடுறான். பார்த்த உடனே அவன் என்ன பண்ணுறான்னா எல்லா புக்கையும் மூடி வச்சுட்டு எங்கேயோ எந்திரிச்சு போகிற மாதிரி போய் ஸ்ட்ரைட்டாக ஹீரோயின் பக்கம் வந்து இன்னைக்கு நான் உனக்கு லஞ்ச் வாங்கி தரேன் வரியான்னு கூப்பிட்டுட்டு போய் லஞ்ச் வாங்கியும் கொடுக்குறான். ஹீரோயினுக்கோ செம்ம சந்தோஷம், இவ்வளோ நாள் இதுக்காக தானே ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அவங்க கூட கேஷுவலாக பேசி சிரிச்சிட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் க்ளோஸ் ஆகவும் ஆரம்பிக்கிறாங்க. சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அது எல்லாமே ஒரு நல்ல ஹாப்பி மெமரிஸாக பில்ட் ஆகுது. அங்கே கட் பண்ணால் ரியல் வேர்ல்டை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் தூங்கும்போது ஒரு சின்ன ஸ்மைல், அப்பாடா ஒரு வழியாக நல்ல மெமரிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டேன், இனி நமக்குள்ளே இருக்கிற அந்த கஷ்டமான மெமரிஸ் எல்லாம் தானாகவே மறைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நிம்மதியாக தூங்குறாங்க. அதுக்கப்புறமா ஆஃபீஸ்லேருந்து ஒரு டின்னருக்கு கூப்பிட்டுட்டு போயிருப்பாங்க. அங்கே எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற சில பேர் வந்து ரொம்ப மொக்க போட்டுகிட்டே இருக்க இவங்களுக்கும் இங்கே கடுப்பாகுது. ஏன்டா இங்கே உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், இதுக்கு பதிலாக வீட்டுக்கு போனால் யூனோ கூடயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வருவாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோவும் பின்னாடியே வந்துடுவோம். அப்போ ஹீரோயினை பற்றி ஹீரோ என்ன கேட்குறான்னா, என்ன ரொம்ப பிஸியாக இருக்கு, அடிக்கடி எங்கேயாவது ஓடி போயிடுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோயின் கேஷுவலாக அதெல்லாம் இல்லை, எனக்கு இப்போ ஒரு டேட் இருக்குது அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா சரி ஓகே அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்பர்லாவை எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கும்போது, யாராவது உன்னை பிக் பண்ண வந்துடுவாங்க தானே அப்படின்னு கேட்குறான். இவங்களுக்கு இருக்கிற ஆட்டிடியூட்னால ஆமாம் நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஆனால் நிஜத்தில் யாருமே இல்லை. மழையும் ரொம்ப பெருசாக பெய்ய ஆரம்பிச்சிருது. வேற வழியே இல்லை, பேக்கை தலை மேலே வச்சுட்டு ஆளை விட்டுடா ஆண்டவா அப்படிங்கிற மாதிரி ஓடியே வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்ததோ ஒரு நல்ல டீ போட்டு குடிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு டீயை போட்டுட்ருக்க, அப்போ கரெக்டாக அவங்களோட ஃபோனில் மெசேஜ் வருது. இந்த டைமில் நமக்கு யாரா மெசேஜ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் அது ஒரு குரூப் சாட். அந்த குரூப்பில் அவளோட எக்ஸும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த எக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா, அவங்களோட மேரேஜ் இன்விடேஷன் போஸ்ட்டை வந்து அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறா. அதை பார்த்தோன்னா குரூப்பில் இருக்கிற சில பேர் வந்து வாவ் 2 பேரும் செமையாக இருக்கீங்க, செம பேர் நீங்கள், நீ ரொம்ப லக்கி, இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி ஓவராக கமெண்ட் பண்ண. இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் ஆகுது. அப்போ தான் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி ப்ரைவேட்டாக வந்து மெசேஜ் பண்ணுறா. வேணும்னே நீ இருக்கிற குரூப்பில் வந்து போடுறா பாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு ஃபோன் அப்படியே திருப்பி வச்சிடுறாங்க. அவங்க போட்ட டீயை கூட குடிக்க முடியாமல் ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அப்படியே ஹார்ட்டில் ஒரு மாதிரி ஹெவியான ஃபீலிங்ஸு. அப்போ தான் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து அவங்களுக்கு கால் வருது. அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அது அவங்களோட எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டால் அவங்களோட வாய்ஸை கேட்டோன்னு புரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. சாரி அப்படின்னு சொல்கிறேன். எதுக்கு சாரி கேட்குறேன் அப்படின்னு கேட்டால், நீ இருக்கிற குரூப்பில் தேவையில்லாமல் போஸ்ட்டை ஷேர் பண்ணிட்டாங்க, அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே பரவாயில்ல, நீங்கள் 2 பேருமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கீங்க, உங்களோட ஃப்யூச்சருக்காக ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஆனால் ஹம்பிளாக ட்ரீட் பண்ணுறாங்க அவனை. சரி ஓகே டேக் கேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினும் ஃபோனை வச்சுட்டு கொஞ்ச நேரமாக சைலண்ட்டாக ஒரு மாதிரி அப்செட்டாக உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா இனி இப்படியே இருந்தால் சரியாகாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு மறுபடியும் அங்கே விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே வராங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்காக போகிறாங்க. பஸ்ஸில் எல்லாரும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மட்டும் தனியாக விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துட்டு மைண்டு ஃபுல்லாக அப்செட்டோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படியே அங்கேருந்து ஃப்ளாஷ்பேக்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினோட பிரேக்கப் சீனை தான் காட்டுவாங்க. ஹீரோயின் கோவத்தில் நடந்து போக ஆரம்பிப்பாங்க. பின்னாடியே வந்து அவனோட எக்ஸு அவங்க கையை பிடிச்சிட்டு விடாமல் நிற்பான்.
இந்த மாதிரி நீ போகக்கூடாது, அதுக்கப்புறமா எல்லா ப்ளேமையும் உன் தலையில் தூக்கி போட்டுட்டு நீ உன்னையே ப்ளேம் பண்ணிக்குவ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயின் இதுக்கப்புறம் இதையெல்லாம் பற்றி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆல்ரெடி நீ டிசிஷன் எடுத்துட்ட, இதுக்கப்புறம் நான் பேசி மட்டும் இங்கே என்ன ஆக போகுது, ஃபஸ்ட்டு நீ கையை விடு, எல்லாமே ஆல்ரெடி முடிஞ்சிச்சுல்ல, நீ ஆசைப்பட்ட மாதிரி தான் எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரோட்டில் தனியாக நடந்து போய் அங்கேயே உட்காந்து அழுவாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே அப்படியே சேடாக அந்த பஸ்ஸில் வந்துட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோயின் தனியாக உட்காந்துட்டு வர்றதை பார்த்த யூனோ என்ன பண்ணுறான்னா, எழுந்து போய் அவளோட பக்கத்தில் உட்கார்றான். உட்கார்ந்ததுமே அவன் டீப்பாக ஏதோ ஒன்று யோசிக்கிறான் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா அவளை பார்த்து, உன்னோட மூளையில் ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்குங்கிறது தெரியுது, இப்போ சொல்லணும்னு உனக்கு தோணலைன்னா பரவாயில்ல, ஆனால் இதுக்கப்புறம் எப்போ சொல்லணுன்னாலும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சு அவளை அப்படியே அவனோட தோளில் சாய்ச்சி அப்படியே தலையை தடவி கொடுத்து அப்படியே அவளை வந்துட்டு தூங்க வைக்க. கண்ணை மூடின உடனே அவளோட பாஸ்ட் மெமரிஸ் தான் ஒரு சீனாக வருது. எப்படி அவங்க எக்ஸை மீட் பண்ணினாங்க, எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு, சேர்ந்து ட்ராவல் பண்ண மூமெண்ட்ஸு, சிரிப்பு, சந்தோஷம்னு எல்லாமே ஃப்ளாஷ் ஆகுது. அவள் அப்படியே அதுக்குள்ளேயே மூழ்கி போயிடுறா. அதே டைமில் பஸ்ஸு டெஸ்டினேஷனுக்கும் ரீச் ஆகுது. எல்லாருமே கீழே இறங்கி போயிடுறாங்க. ஆனால் இந்த ஹீரோயின் இன்னும் தூங்கிட்டே இருக்கிறனால யூனோ அவளை டிஸ்டர்ப் கூட பண்ணாமல் அவள் தூங்கட்டும்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக பக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அவன் எப்படா முழிப்பான் அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் கண்ணை திறக்கிறாங்க. பார்த்தா பஸ்ஸில் யாருமே இல்லை, யூனோ மட்டும்தான் இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்பாடா இப்போ எழுந்துட்டியா, நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கீழே இறங்குறாங்க. அவன் அவளை ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே சன்செட் ஆகுது, ஆரஞ்சு கலர் லைட்டு, அட்மாஸ்பியர். 2 பேரும் சைட் பை சைடு உட்காந்து அதை அப்படியே ரசிச்சுட்டு இருக்க, அப்போது ஹீரோயின் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. சப்போஸ் உனக்கு இதுக்கப்புறமா வேற ஒரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அவளை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுற சுச்சுவேஷன் வர்றப்போ நீ என்னை மறந்துடுவியா அப்படிங்கிற மாதிரி யூனோவை கேட்குறாங்க. நீ கேட்ட கேள்விக்கு எப்படி வந்து உனக்கு பதில் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, ஆனால் உன்னை நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். ஏன்னா சும்மா லவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மறந்து போகிறது அந்த மாதிரி கேரக்டர்லாம் நான் கிடையாது. எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும், நீ என் லைஃப்பில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதே மாதிரி நான் உன்னை எவ்வளோ வேல்யூ பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். என்னானாலும் உன்னை நான் மறக்கவே மாட்டேன். உன்னோட பிகினிங்காக இருக்கட்டும், உன்னோட எண்டாக இருக்கட்டும், உன்னோட அந்த மெமரிஸையும் நான் எனக்குள்ளே மட்டும்தான் வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நமக்குள்ளே இது ஸ்டார்ட்டே ஆகிருக்கு, அதுக்குள்ளே நாம் ஏன் இந்த எண்டை பற்றிலாம் பேசணும், இருக்கிற மூமெண்ட்டை செரிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவளோட மூடையே அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி ஒரு மாதிரி காமாக்குறான். இப்படியே இங்கேயே இந்த எபிசோடுமே கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக்கை போட்டு விடுங்க, அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டு விடுங்க. இது எல்லாமே எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும்.